மேன்மையை போற்றி புகழ்வதற்குமாகவே இந்த ரமலான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நேர்வழி முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறது? இந்த இறைவன் மட்டும் இந்த நேர்வழியை அருளவில்லை என்று சொன்னால், மதுவை இஸ்லாம் தடை செய்யவில்லை என்று சொன்னால், எத்தனை முஸ்லிம்கள் குடிகாரர்களாக இன்றைக்கு இருந்திருப்போம். எங்களை எல்லாம் அந்த அருவருப்பான நாற்றமிக்க அந்த பானத்திலிருந்து எங்கள் உதடுகளை காத்த இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த நன்றி திருநாள் தான் இந்த பெருநாள். எவ்வளவு கோடி ஒரு பெருநாளைக்கு, ஒரு தீபாவளிக்கு, ஒரு பொங்கலுக்கு, ஒரு புத்தாண்டுக்கு எத்தனை கோடி மது விற்பனை நடக்கும். ஆனால் ஒரு பெருநாளைக்கு எத்தனை கோடி ஜகாத் விநியோகம் ஆகிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய்களை நாங்கள் தானமாக வழங்க வேண்டும். குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. கொண்டாட்டங்கள் என்பது ஏழைகளை, அரவணைத்தவர்களை அவர்களுக்கு வாரி வழங்குவதுதான் இந்த பெருநாள். இப்படியெல்லாம் இறைவன் எங்களை வட்டியிலிருந்தும் யாசம் கேட்கக்கூடிய இழிநிலையிலிருந்தும் காப்பாற்றி கொடுக்கின்ற கொடையாளியாக மாற்றினான் அல்லவா? அதற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பெருநாள். இந்த மனித சமூகத்தில் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன், மனிதத்தில் எப்படி மதம் இருக்கிறதோ அதே போல மதத்தில் மனிதம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதுண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரை எனக்கு மிகவும் ஈர்ப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், அருமை சகோதரி ரெஹலா அவர்கள் வருகிற போதெல்லாம் நான் சொல்வேன், இதை ஒரு மதம் என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் மார்க்கம் என்று சொல்வதைத்தான் விரும்புகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, நாங்களும் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஏர்வாடியில் இஸ்லாமிய மக்களோடு நான் வாழ்ந்தவன். நான் எப்படி வணங்க வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள்.